இந்த H2O புக் ஹேண்டிகேப் டு ஆப்பர்ச்சுனிட்டி எழுதுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பேர் கேட்டுக்கினே இருந்தாங்க. நீங்கள் லைஃப் பற்றி ஏன் எழுத மாட்டேன்றீங்க, ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அவங்க சொல்லும் போதெல்லாம் நான் சரி ஒரு விளையாட்டுத்தனமாக அப்படியே விட்டுருவேன் நான். அப்புறம் இங்கே ஒரு ப்ரொஃபஸர் வந்து இல்லை நான் எழுதியே ஆகணுன்றது முடிவோடு என்ன ஒரு 250 pages எழுதுறான். Unfortunately, after that she had some problem in the family and she died. And those 250 pages were given to him and Sanjay Lunia said that I want to write a book. I said, இதுக்கு மேலே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. ஒரு வருஷம் எதிரில் வந்துட்டு நான் எழுதுறேன்னு சொல்கிறான்னா அவங்க விடக்கூடாதுன்ட்டு அங்கேயே ஒரு முடிவு எடுத்துட்டு அடுத்த நாள் ஒரு சிக்னேச்சர் போட்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டோம். அதுக்கப்புறம் இவர் என் லைஃப் ஜேர்னி பற்றி கேட்டுக்கினே இருந்தார். எல்லாம் கேட்டு எழுதிட்டு ஒவ்வொரு வாட்டியும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த புக்கு விழா வந்திருக்குன்னா I mean, it has come to the public. I'm really grateful to everyone here, and particularly my parents, my family. My parents have been a great encouragement in the sense they used to give me so much freedom. இப்போல்லாம் ஒரு அம்மா வந்து ஒரு பையனை வளர்க்கணுன்னா ரொம்ப கட்டுப்பாடோடு வளர்த்துறான். எங்கள் அம்மா வளர்த்தது அந்த கட்டுப்பாடே இல்லை. நீ என்ன வேணாலும் பண்ணு, எப்படி வேணாலும் பா, வந்து சாப்பிட்டு போ, அதுவும் உனக்கு பசி இருந்தால் சாப்பிடு. இப்போல்லாம் பசி இருக்கோ இல்லையோ ஏன் சாப்பிட்லான்ட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவனை சாப்பிட வச்சு அவனை இம்யூனிட்டி அவன் தைரியமே கெடுத்துடணும். இந்த மாதிரி அந்த அம்மா ஃப்ரீடம் கொடுத்ததுனால ஐ வாஸ் ஏபிள் டு டேக் ரிஸ்க். ஐ வாஸ் ஏபிள் டு ட்ராவல். ஒரு மாதம் ஊருக்கு போனால் கூட யாரும் லெட்டர் கூட போட மாட்டாங்க, இன்னும் இருக்கியா இல்லையா. நானும் அங்கேருந்து பாம்பேலேருந்து லெட்டர் எழுதுனா நான் வரதுக்கு அப்புறம் தான் அந்த லெட்டரே இங்கே வந்து சேரும். அந்த மாதிரி காலெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம இந்தியாவில். ஸோ தோஸ் ஆர் த டேஸ். பட் ஐ என்ஜாய்ட் எவ்ரி ஹேண்டிகேப் அண்ட் ஐ என்ஷோர் தட் ஐ கன்வெர்ட் தட் இன்டு a success. Thank you. இன்னைக்கு இந்த விழா என்னோட லைஃபோட பயோகிராஃபி சஞ்சய் லூனியாஜி ஆத்தர் எழுதியிருக்காரு. அது ஒரு ரிலீஸ் பண்ணி எப்படி யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக இருக்கணும், எப்படி என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு எல்லா கஷ்டத்தையும் தாங்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் நடத்த முடியுன்றது ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த நோக்கத்தோடு இந்த புக்கு எழுதியிருக்கேன். இந்த புக்கு லெட் திஸ் பி அன் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் தி யங்ஸ்டர்ஸ். ஏன்னா இப்போ இந்தியாவில் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் இந்த காலம். இப்போ யங்ஸ்டர்ஸு 40% ஆஃப் அவர் பாப்புலேஷன் இஸ் லெஸ் தென் 30 years. இவங்க வந்து இந்த வாய்ப்பை எப்படி ஆண்டர்ப்ரனர்ஷிப்போட கலந்து எப்படி புது வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும், புது டெக்னாலஜிஸ் எடுத்துன்னு வர முடியும். இது இந்தியாவில் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் இந்தியா டுடே. இந்தியாவில் தான் வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை எப்படி நீங்கள் வந்து நல்லபடியாக முறையாக நடத்தி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை கன்வெர்ட் பண்ண முடியுன்றது புக்கு. இந்த புக்கு படித்தீங்கன்னா என் ஸ்டோரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுன்றது நோக்கத்தோடு இந்த புக்கு எழுதியிருக்கு. சார், நிறைய பேர் வந்து பயோகிராஃபி பண்ணியிருக்காங்க சார். அதில் வந்து அவங்களோட நிறைகளை மட்டுமே சொல்லுவாங்க, சில பேர் வந்து குறைகள் சொல்ல மாட்டாங்க. இதில் எப்படி இருக்குது? இதில் குறையும் ரொம்ப இருக்குது. ஏன்னா இந்த நான் ஆரம்பிக்கிறதே இதான் சொல்லியிருக்கேன். நான் லைஃப்பில் குறையோடு தான் ஆரம்பித்தேன். ஏன்னா நான் வந்து ஒரு மிக சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலியோ ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறந்திருக்கேன். பிறந்துட்டு அங்கேருந்து எப்படி ஹிந்தியில் தான் படித்தேன். ஏன்னா அதுக்கு மேலே இப்போ ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அனுப்புறதுக்கு கூட எங்கள் அப்பாவுக்கு தகுதி இல்லை. அப்போ ஹிந்தி மீடியமில் படித்து லாயலா காலேஜில் படித்து எப்படி ஒரு இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு கூட இப்போ அப்பா கூட நஞ்சு கூட பார்த்துருக்க மாட்டார். அந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது ஒரு எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து எப்படி நாங்கள் முன்னுக்கு வந்திருக்கோன்றது தான் இதுக்கு. ஸோ கஷ்டம் இல்லாமல் லைஃப் இருக்கணுன்றது முடியாது. அதனால் இந்த புக்கு டைட்டிலே ஹேண்டிகேப். எல்லாரும் பிறக்கும்போது ஒரு ஹேண்டிகேப் கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க. ஹேண்டிகேப் இருந்திருக்கும், ஹைட்டில் இருந்திருக்கும், வெயிட்டில் இருந்திருக்கும், கலரில் இருந்திருக்கும், எந்த ஹேண்டிகேப் இருந்திருக்கும். இல்லை அப்பா சரி இருந்திருக்காது, பேரண்ட்ஸ் சரி இருந்திருக்காது, எந்த கஷ்டமோ எல்லா கஷ்டத்தையும் நம்ம சொல்லி நம்ம வாழ்க்கையை நடத்தின்னு இருப்போம். ஆனால் அந்த கஷ்டம் எதுக்காக கொடுக்குறாரு கடவுள்? இந்த கஷ்டத்தை வச்சு நீ எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும்,
அது பண்ணி எப்படி நீங்கள் வந்து ஒரு ஜேர்னி எடுக்க முடியுன்றது ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வரணுன்றதுனால தான் இந்த புக்கே எழுதியிருக்கேன். ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு கஷ்டம் இருக்கும், ஹேண்டிகேப்ஸ் இருக்கும், அண்ட் கன்வெர்ட் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ரி ஹேண்டிகேப் எனக்கு பணம் இல்லாததுனால நான் இப்போ ஒரு கிளப்போ நான் ரைடிங்கோ பண்ண முடியாதுன்னு நினச்சாங்கன்னா தப்பு. அது உங்கள் பேச்சில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்படி நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியுன்றது கண்டிப்பாக ஆகலாம் கஷ்டத்தை பார்த்து. இன்னும் எத்தனை லாங்குவேஜ் சார் புக் ரிலீஸ் பண்ணிருக்கு? ஏன்னா இது இப்போ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தமிழ்லேயும் ஹிந்திலையும் எல்லாம் வரும். இந்த முயற்சி எடுத்துகிட்டு இருப்பான்.